வணக்கம் நிகிதா. சிவகங்கை அருகே நாட்டார்குடி என்ற கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்துல அடிப்படை வசதியிலான தண்ணீர் மற்றும் போக்குவரத்து வசதி இல்லாதனால அந்த கிராமத்துல வச்சுட்டு வந்த பலரும் ஊரை காலி பண்ணிட்டு அருகில் உள்ள சிவகங்கை, மதுரை போன்ற நகரங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டாங்க. அந்த ஊர்ல சுமார் 30 வீடுகள்ல ஒரு முதியவர்கள் மட்டுமே வசித்து வருகின்றனர். நிலையில இந்த காலை 11 மணி நேரத்தில் சோனைமுத்து என்ற 63 வயது விவசாயி அந்த வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போ அங்க வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் அவரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டை போட்டு அரிவாளால் வெட்டியதுல அவர் உயிரிழந்தார். அத்துடன் அவர் அந்த விவசாயி சோனைமுத்து தலையை தனியாக துண்டித்து தனது இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்ல முயன்றனர். அப்போது அந்த சத்தம் கேட்டு அருகில் வந்த வசிக்கும் பாண்டி என்ற விவசாயி தட்டி கேட்டுள்ளார். அவரையும் அரிவாளால் வெட்டி விட்டு அந்த மர்ம கும்பல் தலையுடன் தப்பி சென்றது. இதனை அறிந்து திருப்பாச்சி காவல் நிலையமும் அதிகாரிகள் உடனே சம்பவ இடத்துக்கு விசாரணை மேற்கொண்டு பாண்டியை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இன்றைய தினம் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக சிவபிரசாத் என்ற புதிய எஸ்பி நீ காலை 12 மணி அளவில் பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்ற சில மணி நேரங்களில் இந்த சம்பவம் நடந்ததுனால உடனே அவரும் அப்புறம் மோப்ப நாய்களும் தடயவியல் நிபுணர்களும் அந்த தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் இந்த சோனைமுத்துவனுடைய தலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத 3 குழுக்களாக பிரிஞ்சு போலீசார் தேடி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம சுற்றி உள்ள கிராமங்கள்ல உள்ள சிசிடிவி காட்சிகளை எல்லாம் பார்வையிட்டு அது உடனடியாக இங்கேயே குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு எஸ்பி சிவபிரசாத் உத்தரவிட்டதனால போலீசார் மும்முரமாக தேடி வருகின்றனர். இருந்தாலும் ஒரு மக்களே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராமத்துல, அடிப்படை வசதி இல்லாத கிராமத்துல வசிக்கும் முதியவர்கள்ல அந்த கிராமத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் காவல்துறைக்கும் ஒரு சவாலாவே இருந்து வருது.